வணக்கம். இந்தியா தங்கப்பறவை என்று அழைக்கப்படுவதைப் போல ஆசியாவில் தங்க பூமி என்று அழைக்கப்படும் ஒரு அழகான நாடுதான் மியான்மர். இது ஒரு காலத்தில் பர்மா என்று அழைக்கப்பட்டது. பௌத்த தூய்மையையும் ஞானத்தையும் குறிக்கும் வகையில் மியான்மர் முழுவதும் ஆயிரக்கணக்கான தங்க முலாம் பூசப்பட்ட அடுக்கு ஸ்தூபிகளும் கோபுரங்களும் மின்னிக் கொண்டிருப்பதால் தங்கபூமி என்ற பெயர் வந்தது. இது இந்தியா, வங்கதேசம், சைனா, லாவோஸ், தாய்லாந்து ஆகிய நாடுகளை நில எல்லைகளாகவும், தெற்கில் அந்தமான் கடல் மற்றும் மேற்கில் வங்காள விரிகுடாவை கடல் எல்லைகளாகவும் கொண்டுள்ளது. மியான்மர் தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு வளமான கலாச்சாரத்தையும் பன்முக இனக்குழுக்களையும் கொண்ட நாடாகும். மியான்மரில் 135 இனக்குழுக்களை சேர்ந்த மக்கள் வசிக்கின்றனர். இங்க பர்மிய மொழி அதிகாரப்பூர்வ மொழியாக இருந்தாலும் அதைவிட 100க்கும் மேற்பட்ட மொழிகளும் இங்கு பேசப்படுது. இந்த இனக்குழுக்கள்ல முக்கியமா மொன், கச்சின், சின் இப்படி பல்வேறு சிறுபான்மை இனக்குழுக்களும் உள்ளனர். இந்த நாட்டு மக்கள் பர்மீஸ், அதாவது பர்மியர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் பெரும்பாலும் லுங்கியே ஆடையாக அணிகின்றனர். ஆண்கள், பெண்கள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவரும் வீட்டிலும் சரி வெளியிலும் சரி லுங்கியவே ஆடையாக அணிகின்றனர். ஏன்னா இது இவர்களின் பாரம்பரிய உடையாக உள்ளது. இந்த மக்கள் தனக்காய் எனப்படும் 2000 வருடம் பழமையான ஒரு இயற்கை முறையை பின்பற்றி வராங்க. என்னன்னா தனக்கான்றது ஒரு மரம். இது சந்தன மரம் கிடையாது, ஆனா இதோட வாசம் சந்தன மரத்தோட வாசம் மாதிரியே இருக்குமா. இந்த மரத்துல இருந்து அந்த மரப்பட்டைகள் மரக்கட்டைகளை எடுத்து அதை தண்ணீர் விட்டு அரைச்சு அதை மூஞ்சில பூசிக்கிறாங்க. இது சூரியன்ட்ட இருந்து சருமத்தை பாதுகாக்கிறதோடு மட்டும் இல்லாம சருமத்திற்கு குளிர்ச்சியூட்டவும் செய்கிறது. இதனால இங்க குழந்தைகள், ஆண்கள், பெண்கள்னு எல்லாருமே அவங்க தினசரி வாழ்க்கையில இந்த பசைய வேணுன்ற வடிவங்கள்ல அவங்க முகத்துல பூசிக்கிறாங்க. இது காலம் காலமாகவே அங்க உள்ள மக்களால பின்பற்றப்பட்டு வருகிறது. மியான்மரின் பழைய தலைநகரம் ரங்கூன் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் இப்போ யாங்கோன் என்று சொல்றாங்க. இங்க மக்கள் அடர்த்தி அதிகமாக உள்ளது. அதே மாதிரி பல வணிக மையங்களும் இங்க தான் இருக்கு. ஆனால் மியான்மரின் தற்போதைய தலைநகரம் நேபிடாவ் ஆகும். இது 7054 ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது. அதாவது லண்டனின் அளவை விட 4 மடங்கு பெரியது. ஆனா இங்க மக்கள் தொகை ரொம்பவே குறைவுதான். பெரும்பாலான நிலங்கள் வயல்களாகவும் மக்கள் இல்லாமல் காலியாகவும் தான் உள்ளது. அதனாலேயே இதை கோஸ்ட் சிட்டி என்றும் அழைப்பதுண்டு. மியான்மரில் ஒருங்கிணைக்கப்பட்ட உலக நேரத்தை விட 6 மணி 30 நிமிடங்கள் முன்னதாக உள்ளது. இது வழக்கமான மணி நேர அடிப்படையிலிருந்து சற்று வேறுபட்ட ஒன்றாக உள்ளது. மியான்மரில் இந்தியாவை விட 1 மணி நேரம் முன்னதாகவும் தாய்லாந்தை விட 30 நிமிடங்கள் பின்னதாகவும் உள்ளது. இந்திய நேரப்படி காலை 10 மணி என்றால் மியான்மரில் காலை 11 மணி ஆகும். பர்மா என்று அழைக்கப்பட்ட மியான்மரின் வரலாற்றில் தமிழர்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். மியான்மர் தமிழர்கள் என்றால் பெரும்பாலும் தென்னிந்தியாவிலிருந்து குடியேறியவர்களை தான் குறிக்கின்றது. இவர்கள் மியான்மரின் வரலாற்றில் பல முக்கிய அத்தியாயங்களில் இடம்பெற்றுள்ளனர். மியான்மருக்கு தமிழர்கள் வந்ததற்கான முதல் ஆதாரங்கள் செங்கோல் பேரரசுகளின் காலத்தில் தோன்றியது. தமிழர்கள் வணிகத்தில் பெரும் பங்கு வகித்தனர். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் தமிழர்கள் பெரும்பாலும் வேலை தேடி மியான்மர் வந்தனர். பல தமிழர்கள் ரப்பர் தோட்டங்கள், ஆக்கிரமிப்பு தொழில்கள் மற்றும் நிர்வாகத்தில் முக்கிய பங்குகளை வகித்தனர். இவர்கள் மியான்மரின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்களிப்புகளை செய்துள்ளனர். 1962இல் மியான்மரில் இராணுவ ஆட்சி ஏற்பட்டு தமிழர்கள் உட்பட பல இனக்குழுக்களுக்கு சவாலான சூழ்நிலை உருவானது. பல தமிழர்கள் வேலை தேடி மற்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனர். இருந்தாலும் மியான்மரில் தொடர்ந்து வாழ்ந்து வந்த தமிழர்கள் அவர்களின் கலாச்சாரத்தையும் மற்றும் மரபுகளையும் பேணி கொண்டு வந்தனர். இன்னைக்கும் மியான்மர்ல 1,50,000 15 லட்சம் வரையிலான தமிழர்கள் அங்கு வாழ்ந்து வருவதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. அங்க தமிழர்கள் தங்கள் சமூக அமைப்புகளை உருவாக்கி அவர்களின் கலாச்சார, சமய மற்றும் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். தமிழர் சங்கங்கள், கோவில்கள் மற்றும் தமிழ் பாடசாலைகள் ஆகியவை தமிழர்களின் கலாச்சாரத்தை பேணும் முக்கிய மையமாக உள்ளது. மியான்மர் வரலாறு மிக பழமையானது. இது 3 முக்கிய பண்டைய பேரரசுகளை கொண்டுள்ளது. பியூ பேரரசு, பாகன் பேரரசு மற்றும் தௌமிஞ்சி பேரரசு. இதுல பாகன் பேரரசு தான் முதல்ல பெரும் பர்மீஸ் கலாச்சார மற்றும் அரசியல் மையமாக இருந்தது. 13ஆம் நூற்றாண்டில் மங்கோலியர்கள் மியான்மரை அழிக்க முயன்றனர்.
அதில் பாகன் பேரரசு விழுந்தது. அதன் பின்னர் தாய்லாந்து மற்றும் சைனாவிடமிருந்து படையெடுப்புகள் தொடர்ந்து நடந்தது. இறுதியாக கொன்பங் பேரரசின் காலத்தில் பிரிட்டிஷ் கிழக்கு இந்திய நிறுவனம் மியான்மர் மீதான தங்கள் ஆதிக்கத்தை விரிவுபடுத்தியது. 1886 பர்மா பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு பகுதியாகவும் பின்னர் 1937 தனி பிரிட்டிஷ் காலனியாகவும் மாறியது. மியான்மர் 1948 ஜனவரி 4 தனி நாடாக சுதந்திரம் பெற்றது. அதன் பின்னர் பல அரசியல் மாற்றங்கள், உள்நாட்டு போராட்டங்கள் மற்றும் படையெடுப்புகள் நடந்தது. 1962 நெய்வின் தலைமையிலான இராணுவ ஆட்சி ஏற்பட்டது. இது பல ஆண்டுகளாக நவீன மியான்மரின் அரசியல் நிலையை தீர்மானித்தது. அதன் பிறகு 1988 ஜனநாயகத்துக்கு ஆதரவாக பல போராட்டங்கள் நடைபெற்றது. அவற்றில் கலந்து கொண்ட ஒருத்தர் தான் ஆங் சாங் சூகி. இராணுவ ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்கள் நடத்தி தனி கட்சியையும் உருவாக்கி அதிலும் வெற்றி பெற்றார். ஆனால் 2020 நடைபெற்ற தேர்தலில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி மறுபடியும் இராணுவம் ஆட்சி கவிழ்ப்பை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றியது. அந்த நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பு என்பதும் இராணுவ ஆட்சி என்பதும் புதுசு கிடையாது. இராணுவ ஆட்சி அரசின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக போலியான தேர்தல்கள் நடத்தப்படுவதும் அதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்துவதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கு. இன்னைக்கு ரஷ்யா உக்ரைன் போர்களும் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர்களும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் மியான்மர்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. 2026 ஏப்ரல் மாத நிலவரப்படி இன்னைக்கும் அங்க பல கலவரங்கள், குண்டுவீச்சு, இப்படி உள்நாட்டு போர் நடந்துகிட்டே தான் இருக்கு. தேயிலை இலையை உணவில் சேர்த்து கொள்ளும் ஒரே நாடு மியான்மர் தான். நம்ம ஊர்ல உணவுல கீரையை சேர்க்கிறது மாதிரி அந்த நாட்டு மக்கள் தேயிலை இலையை உணவில் சேர்த்துக்கிறாங்க. மியான்மரில் தேயிலை சாலட் ரொம்பவே பிரபலமானது. இங்க தேயிலை இலை இந்நாட்டு மக்களின் அன்றாட வாழ்வில் சுவையான முக்கிய உணவாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நாட்டின் வரலாற்றில் முக்கிய பங்கை வகிக்கிறது. மியான்மரின் மிகப்பெரிய ஏரி தான் இன்லே ஏரி. இங்குள்ள மீனவர்கள் அவர்களின் வித்தியாசமான தனித்துவமான மீன்பிடித்தலுக்கு பிரபலமானவர்கள். அவர்கள் படகின் முனையில் ஒற்றை காலில் ஒரு கொக்கை போல நின்று கொண்டு ஒரு கூம்பு வடிவ வலையின் உதவியுடன் மீன்பிடிக்கிறார்கள். இந்த வித்தியாசமான மீன்பிடி நுட்பம் பல நூற்றாண்டுகளாக உள்ளூர் இன்தா மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. இங்க திங்யான் என்று அழைக்கப்படும் நீர் திருவிழா மியான்மர் நாட்டின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு ஏப்ரல் மாதமும் பர்மிய புத்தாண்டை வரவேற்கும் விதமாக மக்கள் வீதிகளில் வந்து ஒருத்தர் மேல் ஒருத்தர் தண்ணீர் அடித்து விளையாடி மகிழ்கின்றனர். 4 முதல் 5 நாட்கள் வரை நடக்கும் இந்த பண்டிகை புத்தாண்டை வரவேற்கும் ஒரு புத்த பண்டிகையாகும். இந்த நாட்டின் ஜேடட் என்ற கற்கள் ரொம்பவே பிரபலமானது. இது உலகின் மிக உயர்ந்த தரமான ஜேடாக கருதப்படுகிறது. இந்த கற்களின் மரகத பச்சை மற்றும் லாவெண்டர் நிறங்களுக்காக புகழ் பெற்றது. இது தூய்மை, நீண்ட ஆயுள் மற்றும் ஞானத்தின் சின்னமாக விளங்குகிறது. மேலும் இதை அணிபவருக்கு நல்ல அதிர்ஷ்டம், சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படும் ஒரு பாதுகாப்பு கல்லாகவும் உள்ளது. மியான்மரில் குன்யா என்று அழைக்கப்படும் வெற்றிலை போடும் பழக்கம் முக்கிய கலாச்சார பண்பாடாக உள்ளது. விருந்தினர்களுக்கு வெற்றிலை வழங்குவது ஒரு பொதுவான உபசரிப்பாகவும் உள்ளது. வரலாற்று ரீதியாக காதலின் அடையாளமாகவும் சமூக விழாக்களிலும் பயன்படுத்தப்பட்ட இது இன்று மியான்மர் மக்களின் அன்றாட வாழ்வில் ஆழமாக வேரூன்றியுள்ளது. இங்க 135 இனக்குழு மக்கள் இருக்கிறனால பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் இங்க காணப்படுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க கயான் லக்வி என்ற இனக்குழு மக்கள் சின்ன வயசுல இருந்தே தங்கள் கழுத்துகள்ல பித்தளை வளையங்களை அணியிறாங்க. இதனால நாளடைவுல அவங்க கழுத்து ரொம்பவே நீளமாக ஆகுது. இதற்கு காரணம் மற்ற பழங்குடியின மக்கள்ல இருந்து தங்களை வேறுபடுத்தி காட்டவும், முக்கியமா கடத்தல்காரர்களிடமிருந்து பெண்களை கவர்ச்சியற்றவர்களாக காட்டவும் இந்த முறையை பின்பற்றி வருவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி மியான்மர்ல சின்ன குழு மக்கள் முகம் முழுவதுமே சிறுவயதிலிருந்தே பச்சை குத்திக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் நாட்டை நவீனப்படுத்தும் முறையாக 1972 இந்த முகத்தில் பச்சை குத்தும் முறை சட்டவிரோதமாக கருதி தடை செய்யப்பட்டது. தற்போது இங்குள்ள ஒரு சில வயதான பெண்களே தங்களின் முகத்தில் பச்சை குத்தி தாங்கி நிற்கும் கடைசி தலைமுறையாக உள்ளனர். இராணுவ புரட்சி ஏற்பட்டப்போ தமிழர்கள் உட்பட பல இன மக்கள் நாட்டை விட்டு வெளியேறினாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் வரை மியான்மரை விட்டு வெளியேறினாங்க.
135 தேசிய இனங்களை அங்கீகரிக்கும் 1982ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டம் தமிழர்களையும் பிற இன சிறுபான்மையினரையும் பெருமளவில் விலக்கி அவர்களை குடியுரிமையற்றவர்களாக வகைப்படுத்தினாங்க. இதுல 10 லட்சத்துக்கும் அதிகமான ரோஹிங்கியாக்கள் வங்கதேசத்துல தஞ்சம் புகுந்தாங்க. இந்த மக்கள் மியான்மரின் ராகைன் மாநிலத்தில் வசிக்கும் பெரும்பாலும் முஸ்லிம் சிறுபான்மையினராக இருக்காங்க. இவர்கள் குடியுரிமை மறுக்கப்பட்டு சொந்த நாட்டிலேயே வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகி வங்கதேசம், இந்தியா உட்பட அண்டை நாடுகள்ல அகதிகளாக வாழும் உலகின் மிகப்பெரிய நாடற்ற சமூகமாக கருதப்படுறாங்க. ஷின்பியூ என்பது மியான்மர் கலாச்சாரத்தில் ஒரு முக்கியமான சடங்காகும். இது 9லிருந்து 12 வயதுக்குட்பட்ட இளம் சிறுவர்களை பௌத்த துறவற அமைப்பில் சேர்ப்பதாகும். இது பர்மிய பௌத்த ஆண்களுக்கான மிக முக்கியமான சமய பரீட்சையாக கருதப்படுகிறது. இந்த சடங்கு பெரும்பாலும் பள்ளி கோடை விடுமுறை நாட்களில், அதாவது மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெறுகிறது. இளவரசர் சித்தார்த்தர் துறவரம் மேற்கொள்வதற்கு முன்பு இருந்ததை போல சிறுவர்கள் விரிவான அரச உடைகளை அணிந்து அவர்கள் குதிரைகள், தேர்கள் மீதோ அல்லது பாதுகாவலர்களின் தோள்களிலோ வீதிகளின் வழியே மடாலயத்திற்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகின்றனர். பின்பு மடாலயத்திற்குள் நுழைந்தவுடன் உலகப்பற்றுகளை துறப்பதை குறிக்கும் விதமாக சிறுவர்களின் தலைகள் மொட்டையடிக்கப்படுகின்றது. அவர்கள் தங்கள் அரச ஆடைகளை களைந்து துறவியின் காவி நிற ஆடைகளை அணிகின்றனர். பின்பு அவர்கள் மும்மணிகளிடம், அதாவது புத்தர், தம்மம், சங்கம் சரணடைந்து அவற்றின் நெறிகளை பின்பற்றுவதாக உறுதிமொழியெடுக்கின்றனர். மத்திய மியான்மரில் உள்ள ஒரு பிரபலமான கோவில்தான் மவுண்ட் போப்பா. இது ஒரு செயலற்ற எரிமலையாகும். இதோட உயரம் கடல் மட்டத்திலிருந்து 4980 அடி ஆகும். இந்த மலையின் உச்சியில் டவுன் காலட் எனும் புத்த மடம் உள்ளது. இந்த மலையின் உச்சியில் உள்ள மடாலயத்தை பண்டைய பாகன் பேரரசுகள் தியாகத்தின் அடையாள சின்னமாகவும் புனித இடமாகவும் கருதினார்கள். இன்று இந்த மடாலயம் புனித யாத்திரை தலமாகவும் உள்ளது. மியான்மரின் பண்டைய நகரம்தான் பாகன். இது த லேண்ட் ஆஃப் 1000 டெம்பிள்ஸ் என்று அழைக்கப்படுது. அந்த நகரில் கடந்த காலத்தில் இருந்த 10,000க்கும் அதிகமான கோவில்கள், பகோடாக்கள் மற்றும் மடாலயங்கள் உள்ளது. பகோடாக்கள் என்பது ஆசியா முழுவதும் காணப்படும் பல அடுக்குகள் கொண்ட கூர்மையான கூரையுடன் கூடிய பௌத்த மத கோயில்கள் ஆகும். மியான்மரின் அடையாளமாக திகழும் 99 மீட்டர் உயரம் உள்ள பிரம்மாண்டமான தங்க ஸ்தூபிதான் ஸ்வேடகான் பகோடா. இது அந்த நாட்டு மக்களின் நம்பிக்கையின் இதயமாக கருதப்படுகிறது. அதிகாலையில் இங்கு சென்றால் பௌத்த துறவிகள் பிரார்த்தனை செய்வதை காணலாம். இது மனதிற்கு அளப்பரிய அமைதியை தரும் ஒரு புனிதமான இடமாக உள்ளது. அடுத்ததாக இந்த நாட்டில் மண்டேலா மலை பிரபலமான ஒன்றாக உள்ளது. இந்த நகரின் அழகிய சூரிய அஸ்தமனத்தை காண இந்த மலையின் மீது ஏறலாம். இதன் உச்சியில் ஒரு தங்க ஸ்தூபி உள்ளது. அங்கிருந்து கீழே பார்த்தால் அரண்மனையின் அகழி ஒரு அழகான ஓவியத்தை போல காட்சியளிக்கும். உலகின் மிக நீளமான தேக்கு மரப்பாலம் மியான்மர்ல தான் உள்ளது. இந்த ஏரியின் குறுக்கே சுமார் 1.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இது நீண்டுள்ளது. இங்கு நிகழும் சூரிய அஸ்தமனம் சுற்றுலா மக்களை ஈர்க்கும் ஒன்றாக உள்ளது. மியான்மரின் சுற்றுலா தலங்களில் முக்கியமான ஒன்றுதான் கியாட்டிக்யோ என்ற தங்கப்பாறை. இது ஒரு செங்குத்தான மலையின் விளிம்பில் விழாமல் சமநிலையில் தங்கியிருக்கும் ஒரு பிரம்மாண்டமான பாறை. தங்கம் பூசப்பட்ட இந்த பாறை பார்ப்பதற்கு ஒரு அதிசயம் போல தோன்றும். பர்மிய மொழியில் ஸ்வே என்றால் தங்கம் என்று பொருள். அந்நாட்டின் கட்டிடக்கலை முதல் மக்களின் கலாச்சாரம் வரை தங்கம் ஒரு பிரிக்க முடியாத அங்கமாக உள்ளது.